தெய்வத்தை போல அறிந்து கொள்கிறோம். 51 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக இருந்திருப்பார்கள். பார்த்தீங்களா, நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது இந்த உடம்பு, அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்க வார்த்தையை நிறைவேறும். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய 2வது வருகையில தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய வசனத்தை கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு இந்த அழியாமையை கொடுக்க போகிறார். இந்த சரீரம் அழியக்கூடிய சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ளும். இந்த மண்ணான சரீரம் வானவருடைய சாயலை அணிந்து கொள்ளும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்பொழுது மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று ஆர்ப்பரிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய கூட்டத்திலே நாம் இருப்போம் என்று வேத வசனம் தம்முடைய பிள்ளையிடத்திலே சொல்கிறது. அந்த அழியாமை நமக்கு இல்லை. கடவுள் ஒருவர் தான் அழியாதவர், நாம் சாகக்கூடியவர்கள். ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அந்த அழியாமையை நாம் தேட வேண்டும். அதை தேடும்போது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் வரும்போது அந்த அழியாமையை தருவார். நாம் ஆண்டவரை போலவே ஆண்டவருடைய வருகைக்கு பின்னதாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அழியாமை பெற்றவர்களாக நாம் என்றென்றைக்கும் வாழ்வோம் என்று திருமறை நமக்கு சொல்கிறது. இந்த கருத்துக்களுக்கு பிற்பாடு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மரணத்தில் என்ன நடக்கிறது, வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் டெத், மரணத்திலே மனிதர்களுடைய நிலைமை என்ன என்பதை குறித்து வேதம் சொல்கிறதை நான் விசேஷமாக இன்றைக்கு உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். பிரசங்கினுடைய புத்தகம் 9:5-6 வாசிக்கிறேன். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போயிற்று. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றென்றைக்கும் பங்கில்லை. வேதம் ஆணித்தரமாக பேசுகிறது. மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். நாம் மரணத்தை செத்த பிற்பாடு அழுது கொண்டிருக்கிறோம், துக்கப்படுகிறோம். அந்த மரித்தவர்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. போய் விளக்க கொளுத்து வைக்கிறோம் கல்லறையில், இப்படி விட்டு விட்டு போய்விட்டாயே என்று சொல்லி அழுகிறோம். நேசமும் இல்லை, பகையும் இல்லை, பொறாமையும் இல்லை, சிநேகம் எல்லாமே ஒன்றும் இல்லை அவர்கள். அந்த ஜீவன் போன பிற்பாடு அந்த உடல் மண்ணுக்கு மண்ணாகி விடுகிறது. அதில் கான்சியன்ஸ் இல்லை, எந்த விதமான ஒரு காரியம் இல்லை என்று திருமறை அங்கே பேசுகிறது. 115வது சங்கீதம் 17வது வசனத்திலே வாசிக்கிறோம். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். அங்கே துதித்ததோ மற்ற காரியங்களோ அங்கே இருக்காது. சங்கீதம் 146 வசனத்தை வாசிக்கிறேன். அவனுடைய ஆவி பிரியம், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போ. அவன் மண்ணு எப்பொழுது உயிரை விடுகிறானோ அப்பொழுது எந்த யோசனையும் அங்கே இல்லை. அந்த உடம்புல எந்த விதமான சலனம் இல்லை. அந்த உடம்புல சித்தங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே அதோடு முடிந்து விடுகிறது. அவன் யோசனைகள் அழிந்து போம் என்று வேதம் அங்கே சொல்கிறது. யோபனுடைய புத்தகம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கலைகளை துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டு மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல கிளைவிடும். மனுஷனோ வென்றால் செத்த பின் ஒளிந்து போகிறான். மனுப்புத்திரன் ஜீவித்து போன பிற்பாடு அவன் இங்கே. தண்ணீர் ஏரியிலிருந்து வடிந்து வெள்ளம் வற்றி சுவரி போகிறது போல மனுஷன் படுத்து கிடக்கிறான். வானங்கள் ஒளிந்து போகும் அளவும் அவன் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. அப்படியானால் அவன் கல்லறையில் படுத்து கிடக்கிறான், அவ்வளவுதான். எந்த விதமான யோசனைகள், காரியங்கள் அந்த மனிதனிடத்தில் இல்லை என்பதை குறித்து வேதம் விசேஷ விதமாக அங்கு பேசுகிறது. யோபனுடைய புத்தகம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். 21 அவன் பிள்ளைகள் கனமடைந்தாலும் அவன் உணரான், அவர்கள் சிறுமிப்பட்டாலும் அவர்களை கவனியான். அப்படியானால் இங்கு மரணத்தில் எந்த விதமான ஒரு மெமரி இல்லை. மரித்தவர்கள் இந்த உலகத்தில் எந்த பங்கு அவர்களுக்கு கிடையாது. அவருடைய ஞானம், அறிவு, புத்தி, அவருடைய கிரியைகள் எல்லாமே ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. மரணத்திலே மனிதனுக்கு ஒன்றும் தெரியாது என்பதை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷ விதமாக அங்கு சொல்லுகிறார். மரணம் உம்மை துதிக்காது, பாதாளத்திலே துதியும் இல்லை, ஒன்றும் இல்லை. திருமறை என்ன சொல்கிறது என்று சொன்னால், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வானங்கள் ஒழுந்தி போக மட்டும் அவன் படுத்து கிடக்கிறான்.
எப்பொழுது வானங்கள் ஒழிந்து போகும் மட்டும்? ஆண்டவருடைய வரிகளே தான் வானங்கள் ஒழிந்து போகும். நான் மறுபடியும் வாசிக்கிறேன். 14ஆம் அதிகாரம். மனுஷன் படுத்துக்கு இருக்கிறார். வானங்கள் ஒழிந்து போகும் அளவு எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. நீர் என்னை பாதாளத்தில் 13வது வசனம் ஒழித்து உமது கோபம் தீர் மட்டும் என்னை மறைத்து திரும்ப என்னை நினைக்கும்படி எனக்கு ஒரு காலத்தை குறித்தான் நலமாயிருக்கும். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிப்பிட்ட போராட்டத்தினாலெல்லாம் நான் காத்திருக்கிறேன். என்னை கூப்பிடும், அப்பொழுது நான் உமக்கு உத்தரவு சொல்லுவேன். உமது கைகளின் கீழ் மேல் விருப்பம் வைப்பீராக. என்னை கூப்பிடும், அவர் வந்து தன்னை கூப்பிடுவார், அப்பொழுது நான் எழுந்திருப்பேன் என்று அங்கே யோபு சொல்கிறார். யோவான் 5:28-29. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனெனில் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் வரும், அப்பதான் எழுந்திருப்பாங்க. வானங்கள் ஒழிந்து போக மட்டும் நான் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெரிந்து எழுந்திருக்கிறதும் இல்லை என்று வேதம் அங்கே சொல்கிறது. ஆகவே வானங்கள் ஒழிந்து போக மட்டும் மனிதன் படுத்து கிடக்கிறான். அந்த கல்லறை தான் அவனுடைய வீடாக இருக்கிறது. இதை பற்றி திருமறை அநேக இடங்களிலே அங்கு நாம் வாசிக்கிறோம். யோபு 19ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தில் வாசிக்கிறேன். 25, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாமிசத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சியால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அந்த வாஞ்சியால் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். கடைசி நாட்களிலே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, லாசரு மரித்து போனார். 4 நாள் கல்லிலே இருந்தார். அவர் வெளியே வந்தபோது மரணம் இன்னது, எப்படி நான் எங்கே போனேன் எங்கே வந்தேன் என்று நினைக்கிறார்கள், சொன்னாரா? இல்லை. அப்படி லாசரு மரித்து போன போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருமறை மரணத்திற்கு இன்னொரு பெயர் கொடுக்கிறது. அந்த திருமறை கொடுக்கிற பெயர் என்னவென்றால், யோவான் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கிறேன். இவைகளை அவர் சொல்லின பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுவதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். திருமறையில இந்த மரணத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். மரணத்திற்கு நித்திரை என்று ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிறு பெண் 12 வயதுள்ள அந்த யவீரனுடைய மகளை எழுப்ப போன போது ஆண்டவர் அப்படிதான் சொன்னார், இவள் நித்திரையா இருக்கிறாள், அழாதீங்க. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருமறை இந்த மரணத்திற்கு என்ன பெயர் கொடுக்கிறது என்றால், நித்திரை என்று ஒரு பெயர் கொடுக்கிறது. நித்திரை செய்கிறவர்கள் நன்றாக உறங்கும் போது அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதே போலவே மரித்தவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. சரி, நன்றாக நித்திரை செய்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் கூட நித்திரை செய்து திடீரென்று விழித்து இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டானே என்று கேட்கிறோம். அந்த நித்திரை செய்யும் போது காலத்தை அறிய மாட்டார்கள். இங்கு திருமறையிலே ஆண்டவர் இதை குறித்து பேசும்போது சொல்வதை கவனிங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:13, அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். அப்படியானால் மரணத்தை பற்றி வேதம் என்று சொல்கிறது என்றால், நித்திரை அடைந்தவர்கள் என்று சொல்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. மரணத்தை பற்றி நித்திரை என்று அங்கே பேசுகிறது. 13வது வசனத்தை வாசிக்கிறேன். 4:13, அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. அப்படியானால் நித்திரை அடைந்தவர்கள் உயிரோடு எழுப்பப்படுவார்கள் என்று திருமறை நமக்கு அங்கே சொல்கிறது. இன்னும் வேத வாக்கியங்களை நாம் வாசித்துக் கொண்டே போனால் இங்கே திருமறை அதை பற்றி வெகு திட்டவட்டமாக இங்கே சொல்லுகிறது. சங்கீதம் 13வது சங்கீதம் 3வது வசனம் 13:3, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செய்து கொடுத்தருளும், நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். மரண நித்திரை என்று அங்கு அவர் சொல்லுகிறார். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஏராளமான வசனங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். யோபனுடைய புத்தகம் 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே ஆண்டு சொல்கிறார், அப்படி நான் காத்து கொண்டிருந்தாலும் பாதாளம் எனக்கு வீடாயிருக்கும், கல்லறை எனக்கு வீடாக இருக்கும். அப்ப மரித்தவர்கள் கல்லறையில தான் இருக்கிறாங்க.
சிலர் இந்த உயிர்த்தெழுதலை பற்றி நம்பிக்கை இல்லை. தேவன் ஆண்டவர் சொல்கிறார், இங்கே கோதுமை மலையானது கீழே விழுந்து சாகா விட்டால் விதையை போடுகிறீர்கள், நீங்க இந்த விதை உடைந்து விடுகிறது. அந்த உடைந்து போனாலும் செத்து போயிட்டு இருந்தது, ஆனால் அதிலிருந்து முளை கிளம்புகிறது. சமரலே புல்லெல்லாம் அப்படியே காய்ந்து போய் விடுகிறது, எங்கே போயிட்டுன்றே தெரியாது. அங்கே மழை வரும்போது மறுபடியும் துளிர் விட்டு எழும்புகிறது. ரெசரக்ஷன், உயிர்த்தெழுதல். ஆகவே உயிர்த்தெழுதலை பற்றி யாரும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உடம்பு அழிகிற உடம்பு அழியாமை பெற்றுக்கொள்ளும் என்று சொல்லும் போது அநேகர் சந்தேகப்படுகிறார்கள், அது எப்படி முடியும் என்று. இந்த வண்ணாத்தி பூச்சியை பாருங்க, அது சிறு புழுவாக இருக்கும்போது எத்தனை அசிங்கமாக இருக்கிறது. அருவருப்பான ஒரு புழு, அது கூடு கெட்டு அதிலே தொங்குகிறது. திடீரென்று அந்த கூடு உடைந்து எத்தனை அழகான வண்ணங்களோடு அது பறந்து செல்கிறது. அதே போலவே இந்த உடம்பானது தேவ சாயலை பெற்றுக்கொள்ளும். அதற்கெல்லாம் ஆண்டவர் இயற்கையிலேயே அதற்கு ப்ரூஃப் அங்கே வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். சிலர் நினைக்கிறார்கள் செத்த உடனே எல்லாரும் பரலோகத்துக்கு போயிடுறாங்கன்னு சொல்றாங்க. செத்த உடனே பரலோகத்துக்கு போகிறார்கள் என்ற அந்த கொள்கை வேதத்தினுடைய கொள்கை அல்ல. அது வேதத்துக்கு முரண்பட்ட ஒரு கொள்கை. செத்த உடனே எல்லாரும் பரலோகத்துக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் ஆண்டவர் வரும்போது கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்புறது யாரு என்றா யோசித்து பாருங்க. அப்ப சாவில அந்த கல்லறையில ஒரு கல்லை வைக்கிற, என்ன கல்? டில் த ரெசரக்ஷன், டில் த மார்னிங், உயிர்த்தெழுதலின் காலை வரைக்கும் அங்கே எழுதுறோம். எழுதி வச்சுட்டு இல்லை உடனே பரலோகத்துக்கு போயிடுறாங்க அப்படின்னு நாம் நினைக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளே யாராவது சாகும்போது கர்த்தரை எடுத்துக்கொண்டார் என்று, மகனை எடுத்துக்கொண்டார் என்று அழுகிறோம். கர்த்தர் எப்படி எடுத்துக்கொள்வார்? செத்தா எடுத்துக்கொள்வார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி எடுத்துக்கொள்வார் என்று வேதம் சொல்கிறது. அவர் வான தூத சேனைகளோடு வருவார், எக்கால சத்தத்தோடு வருவார். அப்பொழுது கல்லறையிலே இருந்து எழும்புகிற தேவனுடைய பிள்ளைகள் தேவ ரூபம் எடுத்து எழும்புவார்கள், ஆரவாரத்தோடு எழும்புவார்கள். தெய்வீக ரூபத்தை தரித்து பிரவாசமுள்ள பிள்ளைகளாக அங்கு மரணத்தை விட்டுவிட்டு நோய் நொடி இல்லாத ஒரு சரீரம், பாவமற்ற ஒரு சரீரம், அந்த சரீரத்துக்கு இனிமேல் அழிவே இல்லாத சரீரம், அப்படிப்பட்டவர்களாக தேவ தூதர்கள் கரங்களிலே ஏந்தி கொண்டு ஆர்ப்பரித்து நடனத்தோடும் சங்கீதத்தோடும் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போவார். அப்படிதான் ஆண்டவர் நம்ம எடுத்துக்கொண்டு போவார். செத்து அந்த சவத்தையா ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறார். இதெல்லாம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற விசேஷமான காரியம். என்னை கூப்பிடும், அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு சொல்லுவேன். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தாதி கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்துவானவர் சீக்கிரமாக இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். அப்படி வரும்போது எத்தனை பேர் எத்தனை வருஷமாக செத்திருந்தாலும் சரி, நாம் எழும்பும் போது, ஒருவேளை ஆதாம் எழும்பும் போது 6000 வருஷமாக அவன் கல்லறையில் இருக்கிறான், தூங்கி கிடக்கிறான். அவன் எழும்பும் போது 6000 வருஷம் ஆயிட்டே என்று தெரியாது. இப்பதான் தூங்கின மாதிரி தெரியும், இப்பதான் செத்து போன மாதிரி தெரியும். அது கர்த்தருடைய ஒரு கிருபை. அப்படியானால் ஆதாம் முதல் கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் 2 பேர், மரித்த கர்த்தருடைய பிள்ளைகள் எழுப்பப்படுவார்கள். உயிர் இருக்கிற தேவனுடைய பிள்ளை, உயிரோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவ சாயலை பெற்றுக் கொள்வார்கள். மரித்த தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சாயலை பெற்றுக்கொண்டவர்களாகவே எழும்புவார்கள். உயிரோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த அழிவற்ற சரீரத்தை விட்டுவிட்டு அழியாத தேவனுடைய மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் அங்கு பரலோகத்து கூட்டிக் கொண்டு போவார். வானங்களே உங்களுடைய தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள் என்று அந்த தேவ தூதர்கள் பரலோகத்திலே உயிரோடு வருகிற தேவனுடைய பிள்ளைகளை வரவேற்பார்கள். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போவார். சங்கீதக்காரன் அழகாக ஒரு வசனத்தை அங்கு சொல்லியிருக்கிறார், 17-15. நானோ நீதியினால் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தியாவேன். பார்த்தீர்களா? நான் விழிக்கும் போது, அந்த மரணத்திலிருந்து நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் நான் திருப்தியாவேன் என்று ஆண்டவர் அங்கு விசேஷ விதமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு அங்கு சொல்லுகிறார்.